ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆசிரியர் தினம். புதுச்சேரியில் 21 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது மற்றும் 10,000 ரொக்கம் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. 669 கோடி ரூபாய் மதிப்பில் விரைவில் புதிய சட்டமன்றத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தகவல். வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு என எதிர்பார்ப்பு. கடும் வெயிலால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதுநிலை படிப்புகளில் சேர செப்டம்பர் 9ஆம் தேதி நேரடி கலந்தாய்வு. ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 10% இடஒதுக்கீட்டில் இடம்பெறும் மாணவர்கள் அனைவருக்கும் அடுத்த ஆண்டு முதல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை நடைபெறும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி 21 ஆசிரியர்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் அடங்கிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசினார். அப்போது அவர், பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் அனைவரும் கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பை அரசு உருவாக்கி வருகிறது என்றும், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்க அரசு 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். இதுவரை பள்ளியில் படித்த 72 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கின்றனர் என கூறிய அவர், கூலி வேலை, வீட்டு வேலை, தொழிற்சாலையில் கடைநிலை ஊழியராக பணியாற்றும் பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து பயில்வதாக தெரிவித்தார். அரசு கல்லூரியில் சேர்ந்து பயில்பவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை என்றார் அவர். மாணவர்கள் சிலர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கப்படுவதாகவும், அங்கு கல்வி கட்டணம் மட்டுமின்றி ஒரு சில கட்டணங்களையும் செலுத்தும் நிலை உள்ளதாக அவர் கூறினார். அந்த பணத்தை செலுத்துகின்ற நடவடிக்கைகளிலும் அரசு இறங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் அந்த நிலை கூட இல்லாமல் அவர்கள் எல்லோரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சேர்க்க அரசு ஆலோசித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனால் அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காதென்று தெரிவித்த முதலமைச்சர், பிற படிப்புகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். 669 கோடி மதிப்பில் புதிய சட்டமன்றத்துக்கு விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்று புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற போது வரி சீர்திருத்தம் செய்தார் என்றும், இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன என்று கூறினார். இந்நிலையில் தற்போது 4 பிரிவுகளாக இருந்த GST வரியை 2 பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளார் என்றும், அமெரிக்கா நம்மீது 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார் என்று கூறினார். மருத்துவ காப்பீடு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், ஏழை மக்களுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும் என்றார். கல்வி உபகரணம் வரியையும் மத்திய அரசு நீக்கியுள்ளதாகவும், 28% இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும் என்றார் அவர். தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள் இதை வரவேற்றுள்ளதாகவும், இந்த மாதம் முதலே வரி குறைப்பு அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்ட முன்னாள் ஆளுநர் தடையாக இருந்தார் என்றும், தற்போதைய ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற பணிக்காக தனிச் செயலராக முத்தம்மா நியமிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற அவர் உதவி செய்வார் என்றார். புதிய சட்டமன்றத்துக்கான வரைபடம், திட்ட மதிப்பீடு 669 கோடி ரூபாய் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆட்சிக்குள்ளாகவே புதிய சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். 16 முறை அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்து வலியுறுத்தும் கோப்பு 1 முறை மட்டுமே மத்திய அரசுக்கு சென்றதாக தெரிவித்த அவர், கோப்புக்கு தற்போதைய நிலையை தொடர மத்திய அரசு தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து சட்டசபை விரைவில் கூட்டப்பட உள்ளதாகவும், அப்போது மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்கப்படும் என்றார்.
அரிசிக்கு ஆண்டுதோறும் டெண்டர் விடுவது வழக்கம் என்று கூறிய சபாநாயகர் இந்த டெண்டரை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். தற்போது அந்த வழக்கு முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இதனால் மீண்டும் நிலுவையில் உள்ள 2 மாத அரிசி விரைவில் வழங்கப்படும் என்றார். மேலும் பெண் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக தன்னிடம் எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை என்று கூறிய அவர் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மிகப்பெரும் வளர்ச்சியார்ந்த நாளாக மாறும் என்று அத்தனை தொழிலதிபர்களும் நாட்டில் உள்ள பெரும்பாலான எதிர்கட்சிகளும் இந்த வரி குறைப்பை வரவேற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் 11ஆம் இடத்தில் இருந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆக இதுபோன்று இன்றைக்கு வளர்ந்த பாரதத்தை நோக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் மக்களை வாட்டி வதைத்தது. அனல் காற்றும் வீசியதால் மக்கள் வெளியே நடமாட முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் மேக வெடிப்பு காரணமாக சென்னை மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. ஆனால் மழைக்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. கடும் வெயில் காரணமாக நகரின் முக்கிய வீதிகள் மற்றும் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. காலையிலேயே தொடங்கிய வெயிலானது மாலை வரை நீடித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழை காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவிய நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகளில் சேர செப்டம்பர் 9ஆம் தேதி நேரடி கலந்தாய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-26ஆம் கல்வியாண்டில் முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வுகள் நடந்து முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள காலி இடங்களுக்கு வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி இறுதிக்கட்ட நேரடி கலந்தாய்வு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்களும் மற்றும் பிற மாநில மாணவர்களும் இதில் பங்கேற்கலாம் என்றும் ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிப்புகளுக்கு 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கும் MBA படிப்புக்கு காலை 11 மணிக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. GST வரி குறைப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது GST கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கோரிக்கைக்கு இணங்க மருந்துகள் மற்றும் இதய நோய் மருந்துகளின் வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மேம்படும் என்றும் வரி விகித குறைப்பின் பயன்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு மக்கள் நலனுக்காக இந்த வரி விதிப்பு சீரமைப்பை மேற்கொண்டு அமலில் கொண்டு வந்துள்ளது பாராட்டுக்குரியது என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் அரசு சார்பில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் GST வரி குறைப்பை வரவேற்பதாகவும் வரி குறைப்பு பாராட்டுக்குரியது என்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். GST வரி குறைப்பால் புதுச்சேரி வருவாய் குறையாது என கூறிய முதலமைச்சர் வருவாய் குறைவை ஈடு செய்ய மத்திய அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வரவேற்கிறோம். அந்த வரி குறைப்பு என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. மக்கள் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கும், பொருள் வாங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சி. வருவாய் ஈடுகட்டுறது நமக்கு என்ன செய்யணும் செய்து கொடுப்பாங்க.
நன்றி, வணக்கம். இந்திய ராணுவ கல்லூரியில் சேர புதுச்சேரி மாணவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 1/7/2026 8ஆம் வகுப்பில் சேர்வதற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதற்கான நுழைவுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் 1/7/2026 அன்று 11.5 வயதுக்கு குறையாமலும் 13 வயது பூர்த்தியாகாமலும் இருக்க வேண்டுமென்றும் 7ஆம் வகுப்பு பயில்பவராகவோ அல்லது தேர்ச்சி பெற்றவராகவோ இருத்தல் வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7/12/2025 9:30 மணி முதல் 11 மணி வரை கணித தேர்வும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொது அறிவு தேர்வும், பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை ஆங்கில தேர்வும் நடைபெறும் என்றும், கணிதம், பொது அறிவு தேர்வுகள் ஆங்கிலம், ஹிந்தி மொழிகளில் எழுதலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவ மாணவிகளுக்கு 7/12/2025 தேதி எழுத்துத் தேர்வுகள் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகத்தில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 15/10/2025 தேதிக்குள் இணை இயக்குநர் அலுவலகம், 2ஆம் தளம், கல்வித்துறை வளாகம், அண்ணா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்த நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பிலும் பல்வேறு கட்சிகள் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் வ.உ.சி. பிறந்தநாளையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அவரின் உருவ சிலைக்கும் மற்றும் திருவுருவ படத்திற்கும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பி.பி. ராமலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் அமாவாசை, மணவெளி தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிச்செல்வம், ஊடகப் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் துரைகணேசன், செந்தாமரை, சிவராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு ஹயகிரிவர் ஜெயந்தி திருத்தேரை முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு பிரமோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் லட்சுமி ஹயகிரிவருக்கு காலையில் பல்வேறு ஓமங்களும் திருமஞ்சனங்களும், மாலையில் பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயகிரிவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் லட்சுமி ஹயகிரிவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அன்னை தெரசா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1330 ரூபாய்.
இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.